السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 30வதுக்கு என்ன விடண்டு மெசேஜில் டைப் பண்ணி விடுங்க. ஆ ஓகே ஓகே ஓகே. ஸ்பீக்கர் மியூட்ல இருந்தீங்கதானே? ஓகே ஓகே, நான் திரும்ப கொஞ்சம் சொல்கிறேன். இதில் பாருங்க, இதில் நீங்கள் போட்ட வேலை தான் சரியானது, ஏபிசி. ஏன் அப்படின்னா இஸ்லாம் தான் முதல் முதல் என்ன செய்யுது, ஒரு மத்த அதாவது கடைசியாக வந்த அல் குர்ஆன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துது கிபி 7ஆம் நூற்றாண்டில். என்ன, ஆஹ், இந்த ஜாஹிலிய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். சொத்து உரிமை இருக்கல, அதே போல நிறைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்துச்சு. இஸ்லாம் தான் வந்து அவங்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது, அவங்க கல்வி கற்கிற உரிமையை கொடுத்தது, அவங்களோட திருமணத்துல என்ன கணவன் அவங்க தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்தது, இன்னும் பல விஷயங்களை கொடுத்தது. அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாம் இந்த கூற்று சரியானது. அதே போல
ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவங்க. சரியா? எனவே என்ன, அவங்க செய்யற நற்கூலிகள் சமணம் தான் கூலி கொடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது பெண் தான் தீமையின் பிறப்பிடம், அவங்களால தான் ஆண் கெட்டு போறேன்னு இஸ்லாம் சொல்லல. வேற மதங்கள், கிறிஸ்தவ மதங்கள் போன்ற மதங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டு போகாருன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு அவங்கள அந்த படியை தூக்கி போடுறது. ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. இஸ்லாம் வந்து குர்ஆன் நல்லா சொல்லும், ரெண்டு பேரும் தான் அதை நெருங்கினாங்க அப்படின்னு. சரியா? எனவே அதுவும் சரி. மற்ற ரெண்டும் பிழை. சரியா? பெண் வந்து ஆணுக்கு பணிவிடை செய்யத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆ அந்த அவங்க உழைக்கிறதையும் கணவன்கிட்ட கொடுக்கணுங்கிறதெல்லாம் பிழை. இஸ்லாம் சொல்லுது பெண்டைய சொத்து அவங்க உழைக்கிறது அவங்களுக்கு சொந்தமானது. அதை அவங்க என்ன, பிள்ளைகளுக்கு கூட செலவழிக்க தேவையில்லை, அது அவங்க கணவனுக்கு கூட கொடுக்க தேவையில்லை, அது அவங்களே வச்சு கொள்ளலாம். ஏன்னா அந்த பொறுப்பு கணவனுக்கு கொடுக்கப்படுது, அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பெண்களுக்கு வீட்டில் செலவழிக்கணும். விரும்பினா அவங்க கணவனுக்கு கடனாக கொடுக்கலாம் அல்லது தர்மமாக கொடுக்கலாம். சரியா? அல்லது gift-ஆ கொடுக்கலாம். அப்போ இந்த கூற்று வந்து பிழையானது. அதே போல சமூக நலப்பணிகளை பெண்கள் ஈடுபடுற அவசியம் இல்லை அப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் சொல்லுது வந்து என்ன, அவங்க விரும்பினா சமூக நலப்பணிகளில் ஈடுபடலாம், அடுத்தது ஈடுபடணும்னு சொல்லுது இஸ்லாம். ஆஹ் நன்மையை தீமையை தடுக்கிறதுல இறையச்சம் உள்ள ஆணும் பெண்ணும் உற்ற தோழர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க சேர்ந்து சமூகத்தில் இருக்கிற தீமைகளை ஒழிக்கிறது, நன்மையை ஏவுறதுல ஒன்றாக தான் அவங்க பாடுபடணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப ஏபிசி முதலாவது தான் சரியான விடை. 31க்கு என்ன? மேற்குறிப்பிடப்பட்டவற்றுள் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ள தடையாக அமையும் காரணிகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியினை தெரிவு செய்க. சரியா? 31வதுக்கு விட வந்து என்னன்னு சொன்னா, சரியா? இப்ப இதுக்கான விடைகள் நாங்க பார்ப்போம். மேற்குறிப்பிடப்பட்டவர்கள் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ள தடையாக அமையும் காரணிகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி. அப்ப நீங்க அஞ்சு இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க, பார்ப்போம் விடை. 31வதுக்கு வந்து ஐந்தாவது தான் சரியான விடையாக இருக்கும். சரியா? அஹ், ஐந்தாவது என்ன சொல்லுது? பி, வாரிசாக உள்ளவர் அடிமையாக இருத்தல். வாரிசாக உள்ளவர் அடிமையாக இருத்தல் அப்படிங்கிறது என்ன செய்யும்? வாரிசு சொத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு தடையாக அமையும். பி. அடுத்தது வந்து டி, வாரிசு அல்லது சொந்தக்கார் முஸ்லிம் அல்லாதவராக இருத்தல். இவங்க இப்போ உதாரணமாக எங்கட எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், முஸ்லீம் இல்லைன்னா அவருக்கு இல்லை இது சொத்து போகாது. அப்ப முஸ்லீம் இல்லாம இருக்கிறது அந்த சொத்தை பெறத்துக்கு தடையாக அமையும். அதே போல ஈங்கிறது வாரிச கொலை செய்யறது. உதாரணமா சொத்துக்கு ஆசைப்பட்டு தந்தையை கொலை செய்யறாருண்டா அந்த கொலை செஞ்சதால என்ன சொத்து போகாது. அப்ப இதுவும் தடை. அப்ப மானி இந்த அரபுல சொல்லுவாங்க, இது ஏற்கனவே ஒரு கேள்வி நாம படிச்சிருக்கிறோம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல அந்த டியும் ஈயும் ஏற்கனவே வந்தது தான், ஏற்கனவே நாம படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த இ பியை பாருங்க, வாரிசாக ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட அவருக்கு சொத்து கிடைக்காது. அப்ப எனவே இதை தெரியாட்டி எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அப்ப ஏபில என்ன, சொத்துரிமையாளருக்கும் வாரிசுக்கும் இடையில் திருமண உறவு காணப்படல். இது வந்து பிழை. அவங்களுக்கு தெரியும் என்ன, கணவன் மனைவி சொத்து போறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அடுத்தது சொத்துடையவர் மரணிக்கும் போது அவரது வாரிசு உயிருடன் காணப்படல்.
இது வந்து இதுவும் பிள்ளை. என்ன மரணிக்குள்ள உயிரோட இருந்தா சொத்து போகும், உயிரோட இல்லாட்டி தான் சொத்து போகாது. அப்ப மத்த விட வந்து பிடிஇ. 32வதுக்கு என்ன? 32வதுக்கு. ஓகே, ரெண்டாவதுன்னு சொல்றீங்க. பார்ப்போம். வஹீயின் வழிகாட்டலில் என்ன கேள்வி? மேற்குறிப்பிடப்பட்டவற்றுள் இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டின் தனிச்சிறப்பை வெளிக்காட்டும் கூற்றுக்களை மாத்திரம் உள்ளடக்கிய விடை. வஹீயின் வழிகாட்டலில் கட்டியெழுப்பப்பட்டது. சரி. இப்ப பாருங்க, உலகத்துல தாராளவாத சிந்தனை ஒன்று இருக்குது. அமெரிக்காவெல்லாம் அதன்படி தான் இயங்கி கொண்டிருக்கு. இது வந்து மனுஷனால கட்டமைக்கப்பட்டது. இதனால அங்க வந்து என்ன நடக்கும்னா, பணக்காரன் வளர்ச்சி எவ்வளவு பணக்காரன் ஆகிட்டு போகலாம், அந்த ஏழைக்கு கொடுக்க தேவையில்லைன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால அங்க ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆகிட்டு போவாங்க, கஷ்டப்படுவாங்க. இதனால தான் கால் மார்க்ஸ்ங்கிறவர் சமூக உடைமைவாதத்தை தோற்றுவிச்சு, அவர் அதுக்கு எதிராக புரட்சி செஞ்சு, அதனால எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ அழிவுகள், கொலைகள்லாம் நடந்துச்சு. அது ஒரு சமூக உடைமைவாதத்தை கொண்டு வந்தாரு. எல்லாருக்கும் சமனா கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் பிழை. அதனால வந்து சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகள் வீழ்ச்சி அடைந்தது. அந்த கொள்கை இலங்கையில் 1972ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா கொண்டு வந்தா. கொண்டு வந்தோன்னு இலங்கையில் நிறைய வீழ்ச்சி அடைந்தது. மக்கள் வந்து பானுக்கும் போனில நின்றாங்க. வரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தனை. அப்ப மனுஷன்ட சிந்தனையில உருவாகின இந்த பொருளாதார சிந்தனைகள் எல்லாம் தோல்வியை நோக்கி தான் போய் கொண்டிருக்குது. ஆனா இஸ்லாத்துல இருக்கிற பொருளாதார சிந்தனை வகி அப்படின்னா அல்லாஹ் சொன்னது. அவை எதிர்காலமும் இறந்த காலமும் நிகழ்காலமும், அதாவது முற்காலமும் தெரிஞ்ச ஒருத்தனால் உருவாக்கப்பட்டதுங்கிறதால அது பாதுகாப்பானது. அப்ப அதுக்கான இது முதலாவது. சரி. அடுத்தது, ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றமை. சரியா? அப்ப அதுவும் சரி. அஹ், அதுவும் வந்து சரி. அதுவும் சரி. ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ காசு, இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படி வட்டியை அது ஹலாலாக்கல்ல. அதே போல் சூது, ஆ அடுத்தது அந்த விஷயங்கள், சூது விளையாட்டி உழைக்கிறது, அதெல்லாம் இஸ்லாம் ஏன் ஹராமாக்கியிருக்குது? அது விளையாடின பகை வரும், சண்டை வரும், ஏசுவாங்க ஒருவருக்கு ஒருவர், ஆ பழி வாங்குவாங்க, பொறாமை கொள்ளுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்காக இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை தடுத்திருக்குது. அப்போ இஸ்லாத்தோட நோக்கம் என்ன? ஒழுக்கம், பண்பாடு. வெறுமனே காசி மட்டும் இல்லை. அடுத்தது பாருங்க, செல்வச் சுழற்சிக்கு வழிவகுத்து இஸ்லாம் ஒரு சிலரிடம் தேங்கி நிற்பை தடுக்கின்றது. இது குர்ஆன்ல நேரடி வசனம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒருவருட பணக்காரர்களில் மாத்திரம் செல்வம் சுற்றி வராமல் இருப்பதற்காக அல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் வசனமே வருது. எனவே ஒரு பணக்காரர்களிடம் மட்டும் தேங்கி நிற்கிறது தடுக்கிறதுக்கு இஸ்லாம் ஜகாத்தை. சரியா? அப்ப முதலாவது சரி, ரெண்டாவது சரி, மூணாவதும் சரி. சரியா? அப்ப எப்படி இதை லேசா கண்டுபிடிக்கிறத பாருங்க. அப்ப முதலாவதுல ஏ வருது, இங்க ஏ வருது, எல்லாத்துலேயும் ஏ வருது, இங்க மட்டும் ஏ வரல. அப்படின்னு இந்த விட கன்ஃபார்மா வராது. சரியா? அடுத்தது பி வந்து சரிதானே? அப்ப பி வராத விட இது, அப்ப இதுவும் கன்ஃபார்மா வராது. சி வந்து சரிதானே? அப்ப சி வராத விட இதுவும் கன்ஃபார்மா வராது. அப்ப ஒன்று ஏ இருக்கணும் அல்லது பி ஆகிக்கணும். அப்ப கடைசியில ஏல டி இருக்குது. டி என்ன? கொடுக்கல் வாங்கல் என்பது லாபத்தை மட்டும் நோக்காக கொண்டு தொழில் இது பார்த்த உடனே பிழையா விளங்குது. அப்ப விட என்ன? விட வந்து ரெண்டாவது. சரி, 33வதுக்கு என்ன விட? 33க்கு ஒன்றுன்னு சொல்றீங்க. ஆஹ், எல்லாரும் எல்லாரும் டைப் பண்ணுங்க. விடைய ரெண்டு பேர் தான் போட்டிக்கிறீங்க.
மேற்குறிப்பிடப்பட்டவற்றுள் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை மாத்திரம் விளக்கும் தகுதியினை தெரிவு செய்க. சரியா? ஓகே. ஆன்மீகத்தை மாத்திரம் கவனத்தில் கொள்ற விஷயத்தை பற்றி நாங்கள் கேட்டிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான பணிகளில் ஒன்றாக ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் அமைந்துள்ளது. ஆன்மா அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துல உங்களுக்கு தெரியும். இப்ப மேற்கத்தியத்துல இந்த வெள்ளக்காரர்கள் அமெரிக்கா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷனை ஒரு ரத்தமும் சதையும் உள்ள ஒன்றா தான் பார்ப்பாங்க. சரியா? அவனுக்குள்ள என்ன நடக்குது, மூளைக்குள்ள என்ன நடக்குது, இதயத்துக்குள்ள என்ன நடக்குது, இப்படிதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவனுக்குன்னு சொல்லி ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு பெருசா பேச மாட்டாங்க. ஆனா இஸ்லாம் தான் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹு தாலா தண்ட ரூஹுல இருந்து மனுஷனுக்கு ஊதினான். அப்ப நாங்க அந்த சில சம்பவங்கள் படிக்கிறோமே, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சிட்டு தண்ட ரூஹுல இருந்து அவருக்கு ஊதினான். அது தலையால ஃபெஸ்ட்டுக்கு இறங்கி போகும்போது அவருக்கு உயிர் வந்துச்சு. உயிர் வந்த உடனே ஃபெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாரு? தும்மல் தும்மல் அவருக்கு வந்துச்சு. வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொன்னாரு. பிரபஞ்சத்தின் இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுன்னு சொன்னாரு. அப்ப அல்லாஹ் தாலா அவரை பார்த்து சொன்னான், எர்ஹமக்கல்லா, உனக்கு அல்லாஹ் தாலா ரஹமத் செய்யட்டும், இரக்கம் காட்டட்டும்னு அல்லாஹ் துவா செஞ்சான். அதான் இப்ப நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்ப அல்லாஹ்ட ஆன்மா ரூஹ்ல இருந்து தான் என்ன மனிதனுக்கு அது வழங்கப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்குள்ள ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவை நாங்க தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்த நாங்க வெற்றி பெறலாம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நிறைய இது நிறைய இடத்துல 10 தரத்துக்கு மேல சத்தியம் பண்ணிட்டு சொல்றான். கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, அந்த ஆன்மாவை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுங்கிறது முக்கியமான விஷயம் தானே. அப்ப அதை செய்ய நபி அவங்க வந்தாங்க. இது குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபி அவங்க என்ன வேதத்தை கற்றுக் கொடுப்பவர், ஓதி காண்பிப்பவராகவும் அதை கற்றுக் கொடுப்பவராகவும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான். அப்ப முதலாவது சரி. பி, அப்ப முதலாவது ஏ இல்லாத விட எங்க இருக்குது? அஞ்சாவது. அப்ப அது கன்ஃபார்மா வராது. பி, அல்லாஹ்வின் ஞாபகத்துடன் வாழ்வதை வலியுறுத்துவதினூடாக அல் குர்ஆன் ஆன்மீக விருத்திக்கு வழிகாட்டுகிறது. சரியா? அல் குர்ஆன் என்ன செய்யுது? அல்லாஹ்வின் ஞாபகத்தோட வாழ்றத வலியுறுத்துது அப்படின்னு சொல்லுது. அப்படி செஞ்சா உங்களோட ஆன்மீகம் விருத்தி அடையும். நீங்க இன்னும் என்ன ஒரு ஆன்மீக ரீதியாக பயபக்தியோட வாழலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா? அப்படின்னா எஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதால மட்டும்தான் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறும்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வை நீங்க அதிகம் ஞாபகப்படுத்துங்க, காலையில எழுப்பினா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, மாலையில திக்ர் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆ அப்படி ஒரு திருக்குர்ஆன் இஸ்லாம் ஃபுல்லாவே என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனுஷன் இமாம் இப்னு தைமியா சொல்லுவாரு, ஒரு மீனை போல. ஒரு மீன் கடலுக்குள்ள இருந்தா, தண்ணிக்குள்ள இருந்தாதான் அது நிம்மதியா வாழும். தண்ணி விட்டு வெளியில வந்தா துடிதுடிச்சு செத்து போயிடும். இதே போல ஒரு மனிதன், அவன் திக்ருக்குள்ள இருந்தாதான் நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா அவன் உள்ளம் இருக்கும். திக்ரு விட்டு வெளியில வந்தா டென்ஷன், சரியா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படித்தான் அவனுக்கு வரும். அப்ப எனவே இஸ்லாத்துல இது வலியுறுத்தப்படுது. அப்ப பியும் சரி. அப்ப பி இல்லாத விட என்ன? நாலாவது வராது. அப்ப இப்ப மூணு தான் நமக்கு போட்டிக்கு இருக்குது. சரி, சிய பாருங்க. ஆரம்பகால முஸ்லிம்கள் ஆன்மீக விருத்திக்கு முன்னுரிமை அளித்ததோடு அதனால் கல்வி, வீரம் என்பவற்றில் சிறந்து விளங்கினார்கள். சிறந்து விளங்கினார்கள். இதை நாங்க பார்க்கும்போது இது சரிதான். ஆன்மீக காலத்துல என்ன இருந்த முஸ்லிம்கள் ஆன்மீக விருத்திக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்களோட கல்வி, வீரம் அதுல எல்லாம் சிறந்து விளங்கினாங்க. சரியா? நன்றி. சிம்மகால் இது சிறந்து விளங்கினாங்க. இது சரிதான். சரியா? இது ரசூல்லாவே சொன்னாங்க, ஒரு காலம் வரும் உணவு தட்டை கண்டா இப்படி மக்கள் ஓடி வருவாங்களோ அதே போல முஸ்லீம்களாகிய உங்களையும் இந்த மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எதிர்ப்பாங்க அப்படின்னு. அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், அப்ப நாங்க கொஞ்சமாவா இருப்போம்? ரசூலை சொன்னாங்க, நீங்க கொஞ்சமா இருக்க மாட்டீங்க, நீங்க அதிகமா தான் இருப்பீங்க. அப்ப ரசூல்லா சொல்லுவோம், அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அப்ப ஏன் எங்களுக்கு அப்படி நடக்குதுங்க? ரசூல்லா சொல்லுவாங்க, உங்களோட உள்ளத்துல வகுன்ற ஒரு விஷயம் ஏற்படும் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, வகுண்டா என்ன? அப்ப நபி அவங்க சொல்லுவாங்க, உலக ஆசையும் மரணம் குறித்தான வெறுப்பும்னு சொல்லுவாங்க. அப்ப உலக ஆசை,
மரணம் குறித்தான வெறுப்பு தான் முஸ்லிம்கள் வந்து பலவீனப்பட்டு போவாங்க அப்படின்ட்டு நபி அவங்க மறைமுகமா சொன்னாங்க. அப்ப பலம் என்ன அப்படின்னா மறுமை ஆசை. மறுமை ஆசை, எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்தை விட்டு தப்பிடணும், எப்படியாவது அல்லாஹ் பார்த்துடணும், இப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஒரு மூமினுக்கு பலத்தை கொடுக்கும். அப்ப அதான் ஆரம்ப கால மூமின்களுக்கு கொடுத்துச்சு. அப்ப சி இருக்கிற விட சரி, அப்ப சி இல்லாத விட என்ன, மூணாவது. அப்ப எங்களுக்கு இப்ப வந்திக்கிறது ஒன்றா ரெண்டா, இதான் எங்களுக்கு டவுட். அப்போ ஒன்றுல டி இருக்குது. டி என்ன சொல்லுது? ஆன்மீக பக்குவம் மிகைத்து காணப்படும் மனிதன் சமூகத்தில் நன்னடத்தை உள்ளவனாக விளங்குவான். இது பார்த்தாலே விளங்கு சரி நெல்லு. ஒருத்தன் எந்த அளவுக்கு மார்க்கம் மிகுது அந்த அளவுக்கு நல்லவனா இருப்பான். அப்ப ஏ முதலாவது தான் விட. சரி, 34 என்ன? சரி, மூணுன்னு சொல்லிக்கிறீங்க, ரெண்டுன்னு சொல்லிக்கிறீங்க. நாங்க பார்ப்போம். இது வந்து ஓகே. கேள்வி என்ன? மேற்குறிப்பிட்டவற்றுள் இலங்கை முஸ்லிம்களின் குடிசன வளர்ச்சி பற்றி சரியான கருத்துக்களை மாற்றி உள்ளடக்கிய தொகுதி தெரிவு செய்ய. எம்சிக்கு இந்த யூனிட்டை கொஞ்சம் சரியா படிச்சு கொள்ளுங்க, இது அதிகமாக வருது. இது வந்து தகவலோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு விட வந்து ரெண்டும் வரலாம் அல்லது மூணும் வரலாம். சரியா, ரெண்டும் வரலாம் அல்லது மூணும் வரலாம். ரெண்டு போட்டாலும் கூட சரிதான், மூணு போட்டாலும் சரிதான். சரியா. அப்ப ரெண்டாவது என்ன? ஏபிடி. கிறிஸ்துவுக்கு பின் 9 10 நூற்றாண்டுகளில் முஸ்லிம் குடியிருப்புகள் இலங்கையின் கரையோரங்களில் அமைந்திருப்பதோடு படிப்படியாக அவை உள்ளக நகர நோக்கி அந்த இது சரி சொல்லுவாங்களே. அந்த நிறைய வரலாறு இருக்குது. ஆரம்ப கால முஸ்லிம்கள் ஃபெஸ்ட்டுக்கு அவங்க சவுதி இருந்து ஆம், சைனா அந்த அங்கால போகும்போது அவங்களோட கப்பல்கள் வந்து பழுதடைஞ்சா அல்லது காத்தடிச்சு திசை திரும்பினா இலங்கை கரையோரத்தை தான் வந்து தட்டினிச்சு. அப்போ அதில் தான் இலங்கையில குடியேறினாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல இஸ்லாமிய ஆட்சியில் உமையா காலத்தில் நடந்த சில புரட்சிகளால அங்க இருக்கிறவங்க தப்பி ஓடினாங்க. தப்பி ஓடும்போது காத்தடிச்சு இலங்கையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்தாங்க. அப்போ வார டைம்ல தான் முன்ன நிறைய நாள் நிலத்தை காணல அவங்க. அப்போ திடீர்னு நிலம் ஒன்று விளங்குது. அப்போ அதை கண்டு அவங்க பர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன, அரபுல பர் அப்படின்னா நிலம்னு அர்த்தம். அப்போ அதுல இருந்து தான் பேரு வழி அப்படி பேர் வந்ததுலாம் இது வரலாறு இருக்குது. சரி, அது கரையோர பிரதேசம் காலிக்கு பக்கத்துல அங்கால சைட்லாம் வஞ்சிருக்கு. அப்போ எனவே இப்படியான விஷயங்கள் மூலமாக நாங்கள் இந்த கெஸ் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு என்ன முதலாவது சரிதான் அப்படின்ட்டு. பிஏ பாருங்க. 10 12 நூற்றாண்டுகளில் முஸ்லிம் குடியிருப்புகள் கம்பளை கலக்கதிர போன்ற உள்ளக நகரங்கள் காணப்பட்டன. அதுவும் சரி. இதில் தகவலோடு சம்பந்தப்பட்ட நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணணும். டிஏ பாருங்க. 14 நூற்றாண்டு அளவில் புத்தளம், சிலாவம், ரத்தினபுரி, தெவிந்தர, காலி போன்ற நாட்டின் நகரங்களில் உள்ள கிராமங்கள் பலவற்றை முஸ்லீம்கள் செறிந்து வாழ்ந்தனர். இதெல்லாம் சரி. அதே போல ஈய பாருங்க. 16 14 நூற்றாண்டு காலப்பகுதிகளில் போர்த்துகேயரின் துன்புறுத்தல் காரணமாக முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட உயிர் பொருள் இழப்புகளை எதிர்கொண்டனர். இது சரி. ஒல்லாந்தர் காலத்திலும் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, போர்த்துகேயர் காலத்திலையும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, பிரித்தானியர் காலத்துல ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா போர்த்துகேயர் காலத்துல கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டாங்க. சரியா. அப்ப அந்த டைம்ல இருந்த இலங்கையில இருந்த கண்டி மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம்களை பாதுகாத்து அவங்கள வேற வேற இடங்கள்ல குடியமர்த்தினாங்கலாம் வரலாறு இருக்குது. சரி, 35வதுக்கு என்ன? 35வதுக்கு 35க்கு நாலா ரெண்டா? உண்டு, ரெண்டுன்னு சொல்றீங்க. மற்றவங்க எல்லாரும் இது பண்ணுங்க. ரெண்டு தானா? ஆ, சரி சரி. 35. மேற்குறிப்பிடப்பட்டவற்றுள் குற்றமும் தண்டனை செஞ்சிட்டோமா? குற்றமும் தண்டனை பற்றி இஸ்லாம் குறிப்பிட்ட மிகச் சரியான கருத்து. ஓகே. குற்றமும் தண்டனை, ஒரு ஆள் குற்றம் செஞ்சா தண்டனை கொடுக்கணும். இப்ப இதை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கையை களவெடுத்தா கை வெட்டணும், கொலை செஞ்சா கொலை செய்யணும்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இது சம்பந்தமாக சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதை நாங்கள் ஒன்றா பார்ப்போம்.
பருவமடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஒருவர் அல்லாஹும் ரசூலும் விதித்த ஒன்றை விடுவதும் தடுத்த ஒன்றை செய்வதும் இஸ்லாத்தில் குற்றம் எனப்படுகிறது. அப்ப அது சரிதானே? குற்றம் தண்டனை. குற்றம்டா என்ன? அது வந்து அவர் பருவம் அடைஞ்சிக்கணும். அதே போல புத்தி சுவாதீனம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒருவர் அல்லாஹ் ரசூல் விதிச்ச ஒன்றை அவர் செய்யல அப்படின்னு சொன்னாலும், அல்லது அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒன்றை செஞ்சாலும் அது குற்றம்னு சொல்லப்படும். அப்ப அது வந்து சரியான கூற்று. ஒரு தூக்கத்தில் இருக்கிறவர் அல்லது புத்தி இல்லாத ஒரு சின்ன புள்ள பிழை செஞ்சா அதை நாங்கள் அல்லாஹ் ரசூல் மாறு செஞ்சிட்டாரு குற்றம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவருக்கு தெரியா. அடுத்தது பி, தீமைகளை களைந்து சமூக ஒழுங்கையும் நீதியையும் பாதுகாத்தல் இஸ்லாமிய தண்டனைகளின் பிரதான நோக்கமாகும். அப்போ நாங்கள் படிச்சிக்கோம். மக்காசிது ஷரியா, ஷரியாவின் இலக்குகள். அதில் ஒன்றை படித்தோமே. அப்போ அது அது முக்கியமாக அதில் இலக்குகள் என்ன? இஸ்லாத்துல இலக்கு தீமையில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற தீமைகளை இல்லாமலாக்கி சமூகத்தில் ஒரு ஒழுங்கை நீதியை கொண்டு வரணுங்கிறது தான். அதனால தான் இஸ்லாம் வந்து வட்டியை தடுத்திருக்குது, கொலை செய்கிறத தடுத்திருக்குது, பொய் பேசுறது, புறம் பேசுறது போன்ற பல பாவங்களை தடுத்தது காரணம் என்ன? சமூகத்தில் வந்து தீமைகள் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமா வாழணும். வீட்டில் வந்து சொத்துக்களை வச்சுட்டு அவன் நிம்மதியாக தூங்கணும். அதுக்காக வேண்டி திருட்ட அது ஹராமாக்கி இருக்குது. சரியா? அப்ப ரெண்டாவதும் சரி. மூணாவது வந்து தனி மனித சமூக உரிமைகளை பாதுகாத்து சீரான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புதல் தண்டனை வழங்குவது எதிர்பார்ப்பாகும். இது சரி. சரியா? ஏன் வந்து சாராயம் குடிச்சா கசையடி? ஏன்னா நீங்க இங்க தமிழ் சமுதாயத்துல, அதே போல இன்னும் சில முஸ்லீம் சமுதாயத்துல பாருங்க, குடிக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, அவங்களோட பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அவமானப்படுறாங்க. அப்ப இது அவங்களோட உரிமை மீறல். அவங்களுக்கான உரிமைகள் சரியா கிடைக்குது இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது? ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களோட உரிமைகளை சரியாக பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காகவும் அந்த சமூகம் சீராக கட்டி எழுப்பப்படணுங்கிறதுக்காகவும் போதைப் பொருளை ஹராமாக்குறதோட அதை குடிச்சவங்களுக்கு அசையாடி கொடுக்க சொல்லுது. சரியா? அதே போல நான் சொத்து சேர்க்கறது என் உரிமை, ஆனா ஒருத்தன் வந்தா திருடிட்டு போறான், அப்ப என் உரிமை பறிக்கப்படுது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? திருடாத, திருடினா கையை வெட்டு. அப்ப அதான் இஸ்லாத்துல நோக்கம். அப்ப ஏபிசி சரி. இந்த ஏபிசி இல்லாத விடையெல்லாம் பிள்ளை. அப்ப ரெண்டாவது பிள்ளை, இதுல வந்து மூணாவது பிழை, நாலாவதுல ஏ இல்லை அப்ப அது பிழை, அஞ்சாவது பிழை. அப்ப விடை என்ன? முதலாவது தான் விடை. சரியா? மத்த எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு விலங்குது பிழை தான், பிழைன்னு சொல்லி இஸ்லாம் சமூகத்திலிருந்து குற்றச் செயல்களை ஒழிப்பதற்கு தண்டனை வழங்குவதை பிரதான வழிமுறையாக கொடுக்க இல்லை இல்லை. தண்டனை வழங்குவது பிரதான வழிமுறை இல்லை. இஸ்லாத்துல வந்து அதுக்கு முதல் எத்தனையோ என்ன வழிமுறைகள் இருக்குது குற்றத்தை ஒழிக்கிறதுக்கு. இபாதத்துகள். அல்லாஹ் சொல்றான், இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகைங்கிறது மானக்கேடான கெட்ட விஷயங்களை தடுக்கும். அப்ப இந்த இடத்துல சமூகத்துல கெட்ட விஷயங்கள் மானக்கேடான விஷயங்களை தடுத்து ஒரு நிம்மதியான சமூகத்தை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் தொழுகையே சொல்றான். அப்ப தண்டனையால மட்டும் நாங்க ஒரு சமூக அமைதியை கொண்டு வரல. இபாதத்துகள் மூலமாக அல்லாஹ் கொண்டு வரான். வணக்க வழிபாடுகள், அதே போல நட்பண்புகள், அஹ்லாக்குகள், அப்ப இதெல்லாம் இருக்குது. அப்ப இஸ்லாத்தில் தண்டனைகள் தீர்மானிக்கப்படும் போது சூழல் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. இதெல்லாம் பிள்ளை. ஒரு உமர் அலி அவங்க சில டைம்ல கையை வெட்டல. காரணம் என்னன்னா அந்த டைம்ல பஞ்சம் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் இல்லை. நாங்க ஒரு பிழை நடந்தா அந்த சூழல் என்ன, செஞ்சவன் எப்படி, என்ன நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்து தான் தண்டனை வழங்கப்படும். அதுவும் பிள்ளை. அப்ப சரியான விட முதலாவது. 36க்கு என்ன? மேற்குறிப்பிடப்பட்டவற்றுள் குலஃபாவுர் ராஷிதுங்க கால ஹலீஃபா தெரிவு முறை மாத்திரம் உள்ளடக்கிய விடை தொகுதி. உங்களுக்கு தெரியும், குலஃபா ராஷிதுங்கள் அபூபக்கர் அலி அல்லாஹனு, உமர் அலி அல்லாஹனு, உஸ்மான் அலி அல்லாஹனு, அலி அலி அல்லாஹனு, இவங்க நாலு பேருமே நாலு மெத்தட்ல தெரிவு செய்யப்பட்டாங்க.
அப்ப இதுகள் மட்டும் உள்ளடங்கிய தொகுதி என்ன, அது இல்லாத தொகுதி என்ன, அதைத்தான் கேள்வியா கேட்டிக்கிறாங்க. சரி, முதலாவது பாருங்க. சஹாபாக்களில் உள்ளடங்கி இருந்த சஹாபாக்களில் உள்ளடங்கியிருந்த பிரமுகர்கள் ஹலீஃபா தெரிவு செய்யப்படல். இது வந்து இது உமர் அலில்லாவோட காலத்துல நடந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, முக்கியமா சொர்க்கத்துக்கு நற்செய்தி செல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல அன்றைய காலத்துல உயிரோட இருந்த ஒரு 6 பேரை எடுத்து அவங்கள் மூலமாக நீங்க உங்கள டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை தெரிவு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அது பிறகு மூணா மாறுது, மூணு ஒரு ரெண்டா மாறுது, ஒரு 2 பேர்ல இருந்து அலி அலியா உஸ்மான் அலியான போட்டி வந்து இது கடைசியா அலி அலியாவும் தெரிவு செய்யப்படுறாங்க. உஸ்மான் அலியாவும் தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப அது வந்து சரியானது. அதே போல பி, தராதரங்களை கருத்தில் கொள்ளாது பெரும்பான்மை, இது பச்சைப்பில பெரும்பான்மை அடிப்படையாக தெரிவு செய்யறது எங்க, அது ஜனநாயக ஆட்சி இந்த இலங்கையில. இதுல இப்படி தெரிவு செஞ்ச என்ன நடக்கும், இப்ப உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இடத்துலையும் பெரும்பான்மை ஆட்கள் வந்து எப்பயுமே அவசர புத்தி உள்ளவங்களா, அவசர இன்பத்தை நோக்கல் கொண்டு தூர நோக்கு சிந்தனை இல்லாம அப்படிதான் முடிவு எடுப்பாங்க. பெரும்பான்மையில கையில நீ ஆட்சியாளர் தெரிவு செய்யற சுதந்திரத்தை கொடுத்தா, பெரும்பான்மையாக்கள் வந்து என்ன, அவசரமா ஏதாவது செஞ்சு தரவன், அவசரமா ஏதாவது அழகா பேசுறவன், ஆசை வார்த்தைகள் இடையிறவன் அப்படியான ஆட்களை தெரிவு செய்வாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை தெரிவு செஞ்சுக்கிறான், அப்படித்தான். அப்ப இதெல்லாம் வந்து அந்த பெரும்பான்மையில விளைவு. அப்ப அது இஸ்லாத்துல இல்லை, இஸ்லாம் தான் ஆதரிக்கவே மாட்டுச்சு. அப்போ ரெண்டாவது வந்து பிழை, பி வராது. பி வர வடையெல்லாம் மட்டும் விட்டீங்கன்னா சரி. நாலாவது வராது, முதலாவது வராது. சரியா? அடுத்தது ஏ வராத வடையும் மட்டும் விட்டீங்கன்னா சரி. அப்ப அஞ்சாவது வராது. அப்ப ரெண்டாவதா மூணாவதா. சரி. இப்போ வந்து அதை அடுத்து பாருங்க. சியை பாருங்க. பதவியில் இருக்கும் கலீஃபா ஒரு குழுவை நியமித்து அக்குழு அவர்கள் ஒருவரை ஏகமானதாக தெரிவு செய்தல். சி வந்து அதான், சி தான் உமர் அலி அவங்க செஞ்சது, ஒரு குழுவை நியமிச்சு அங்க இருந்து இதையே சொன்னாங்க. ஏ வந்து சஹாபாக்கள் உள்ளடங்கிய இந்த பிரமுகர்களால் தெரிவு செய்யப்பட்டது வந்து அபூபக்கர்ல தெரிவு செய்யப்பட்ட விதம். அவங்க என்ன செய்றாங்க, நபி அவங்க மரணிச்ச உடனே யார் தலைவர்னு சண்டை போகுது. அப்ப அந்த டைம்ல உமர் அலி, அபூபக்கர் அலி, அபூபைதர் அலி எல்லாம் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் அபூபக்கர் அலி ஒரு ஸ்பீச் ஒன்று பண்றாங்க. பண்ணின உடனே அங்க இருக்கிறவங்க பிரமுகர்கள் ஏகமாக அபூபக்கர் அலியை தெரிவு செய்றாங்க. சரியா? அப்ப அது வந்து சரியான முறை தான். அபூபக்கர் அலி தெரிவு செய்யப்பட்ட அப்படித்தான். சி வந்து உஸ்மான் அலி அவங்க தெரிவு செய்யப்பட்டது இப்படி. டி வந்து பரம்பரை அடிப்படையாக கொண்டு, இது பார்த்தோன்னே பிறண்டு விலங்கு தானே, பரம்பரையை பார்த்து எந்த ஒரு ஹலீஃபாவும் தெரிவு செய்யப்படல. அப்ப ஈ வாரது. இதுல பாருங்க, நான் ஈய. ஓ, டி வாரது பிழை அப்படின்னா ரெண்டாவது பிழை. அப்ப விட என்ன, மூணாவது. சிரேஷ்ட சஹாபாக்களின் ஆலோசனையின்படி ஆட்சியில் உள்ள கலீஃபா அடுத்து வரக்கூடிய கலீஃபை நியமனம் செய்யும். இது வந்து அபூபக்கர் அலி உமர் அலியை வந்து நியமிச்ச விதம். சரி, 37க்கு என்ன, 40 வரைக்கும் பார்ப்போம். டக்குன்னு சொல்லுங்க. 37க்கு மூணாவதா? ஓகே, இதை நம்ம ஒன்றை பார்ப்போம். ஆஹ், பொறாமை அப்படின்னா என்ன? பொறாமை சம்பந்தமாக அல்லாஹ்வின் போர்வைன்னு சொன்னா அது என்ன, அது வந்து பெருமை. நாங்க எத்தனை ஹதீஸ் அல்லாஹ் சொல்றான், பெருமை என்பது மேலாடை, என்ன, அத கண்ணியம்ங்கிறது கீழாடை, அதை யார் பறிக்க முற்படுறாங்களோ அவங்களோட நான் அவங்கள முகங்குப்புற நரகத்துல புகுத்துவோம் நல்லா சொல்றான். அப்படின்டா ஆடைங்கிறது என்ன, இந்த இடத்துல உண்மையா அப்படி இல்லை, நான் ஒரு உவமைக்கு சொல்றான். ஆடைங்கிறது ஒரு மனுஷன், என்ன, ஒரு மனிதன் இருக்கிறது, அதை பறிக்கிறதுங்கிறது இப்ப என்னைட்ட இருந்து நீங்க உண்ட பறிக்கிற மாதிரி. சரியா? அப்ப உண்மையிலேயே பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தாலா. என் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான், அவன் தான் பரிபாலிக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால அதுக்கு அல்லாட உதவி இல்லாமல் செய்யலை. இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தரேன்னா கூட, எனக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தை தந்தது அல்லாஹ், இன்றைக்கு உங்களுக்கு படிச்சு தந்த எண்ணத்தை தந்தது, இன்றைக்கு நான் படிச்சு தந்த சக்திக்கான சாப்பாடை தந்தது, இன்றைக்கான டெக்னாலஜி உருவாகிறதுக்கான அந்த அடித்தளங்களை போட்டது, அதை கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு அறிவை கொடுத்தது. இப்படி 100% எல்லாம் அல்லாட ஏற்பாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து படிச்சு தாரத்தை வச்சு பெருமைப்படவோ எதுக்கு எனக்கு அந்த இது இல்லை. அப்படி ஒரு உரிமை இல்லாத ஒன்றை நான் செய்யும்போது
என்ன அல்லாட்ட இருந்து கொண்டு பறிக்கிற மாதிரி தானே. அப்ப அதான் பெரும்பாவம். அது அல்லாஹ் பிடிக்காது. அல்லாஹ் அவங்கள முகம் குப்புற நரகத்துல அப்படியோ புகுத்துவான். அப்ப இதை கண்ட உடனே ஏன் வந்து எதுக்கு வரும்? அது வந்து பெருமைங்கிறதுக்குள்ள அது வரும். சரியா? அல்லாஹ்வின் போர்வை அது மனுஷனுக்குரியது இல்லை அப்படிங்கிறது. பி மனிதன் செய்யும் நற்செயல்களை வீணாக்கி விடக்கூடியது. இது வந்து பொறாமை. ஆஹ் இதுல பாருங்க. சரியா? ஆஹ் இது ரசூலா சொன்னாங்க, எப்படி ஒரு நெருப்பு விறக எரிச்சு சாம்பல் ஆக்கிருமோ அதே போல பொறாமைங்கிறது நன்மைகளை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், குணங்களே நல்ல குணம், கெட்ட குணங்களே நல்ல குணம் பொறாமைன்னு சொல்லுவாங்க. ஏன்? அது வந்து அடுத்தவன் அழிக்கிறதுக்கு முதல் பொறாமை கொள்ற அவரே அழிச்சிரும். அவருக்கே அந்த உள்ளத்துக்குள்ள அவ்வளோ கஷ்டமா இருக்கு வாழ்றது. அப்ப முதலாவதுக்கு வந்து பி தான் வரும். அடுத்து அகம்பாவம். சரியா? அகம்பாவம்ங்கிறது அந்த பெருமை, அகம்பாவம். இது வந்து மனுஷன் செய்யக்கூடாது. அது வந்து அல்லாஹ்க்குரியது. அல்லாஹ் தான் பெருமை அடிப்பான். அவன் தான் பெருமைக்கு தகுதியானவன். அடுத்தது கோல். கோல்னா என்ன? கோல் செல்றதால என்ன நடக்கும்? சகோதரத்துவ பிணைப்பு முறிஞ்சிடும். அப்ப அது வந்து பேராசைன்னா என்ன? பேராசைன்னு சொன்னா இறைவன் வழங்கி இருப்பதை கொண்டு திருப்தி அடையாத நிலை. அல்லாஹ் தாலா ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான். அல்லாஹ் தாலா வந்து மன நிம்மதியை கொடுத்திருப்பான். நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பான். ஆனா பேராசை இருக்கும். சரியா? எனக்கு வந்து என்ன, நான் வந்து அங்க போகணும், அமெரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், நான் வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பேராசைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் தாலா கொடுத்ததை நினைச்சு அதுக்கு நன்றி செலுத்தி அதுக்காக தொழுது வணங்கி ஆஹ் அப்படி ஒரு அதை அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப அது வந்து பேராசை. அப்ப அது வந்து சி. அப்ப விட வந்து மூணாவது. 38க்கு என்ன? ஒவ்வொரு நபியும் என்னென்ன தொழில் செஞ்சேன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் டக்குன்னு செய்யணும். ஒரு நிமிஷத்துக்கு உள்ள செஞ்சுட்டு போற கேள்வி